இடைக்கால தீர்ப்பு தான். 41 பேர் இறந்து போயிருக்கிறார்கள், 146 பேர் காயம் அடைந்துள்ளார்கள். அவர்களுக்கு ஒரு நல்லது என்ன இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் செய்திருக்கிறார்கள் என்று கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அதுதான் நான் சொல்ல முடியும். தங்களை எந்த அளவில் பாதுகாத்துக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இங்கே பண்ணுறாங்க. ஆனால் இது இந்த தீர்ப்பு இறுதி உத்தரவுக்கு உட்பட்டது. அதனால் இறுதி உத்தரவு என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் பற்றி நீதிமன்றத்தில் இன்றைக்கே சொல்லிட்டாங்க. அதை நாங்கள் டச் பண்ணலன்ட்டாங்க. ஸோ அந்த நீதிமன்றம் ஆணையம் அது தொடரும். அருணா ஜெகதீசன் அந்த ஒன் மேன் கமிஷன் அவங்க ஆணையம் தொடரும். அது ரத்தாகலை. இரண்டாவது, இந்த சிட் இன்வெஸ்டிகேஷனை அவங்க இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ன தேதி வரைக்கும் அவங்க செஞ்ச விசாரணையெல்லாம் சரியானதே தான் அர்த்தம். ஃப்ராட் விஷியேட் சாலுமேக்ஸ் ஒரு மோசடியாக ஒரு தீர்ப்பை பெற்றால், இப்போ வில்சன் என்ற பேரில் ஒருத்தர் வழக்கு தாக்கல் செய்கிறார். நீதிமன்றம் விசாரிக்கிறது, நீதிமன்றமோ தீர்ப்பு அளிக்கிறது. ஆனால் வில்சன் நீதிமன்றத்தில் அப்படி ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை, இது என் பேரில் மோசடியாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றால் நாளைக்கு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். ஆகவே இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு பெரிய தீர்ப்பு வந்துவிட்டது என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு தெரியட்டும், புரியட்டும். இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க, என்னன்றது விசாரித்து பார்க்கணும். நீதிமன்றம் இந்த விசாரணை நடக்கும் பொழுது 2 பேரும் வர்ச்சுவலில் அப்பியர் ஆகியிருக்காங்க. அது நாங்களும் பார்த்தோம், அந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம். நீதிமன்றத்துலேயும் இந்த வழக்கு ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பிறகு சொல்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட்டு சொன்ன பிறகு சொல்கிறாங்க. அதனால தான் நீதிமன்றம் என்ன சொல்லுது, சரி நான் சொல்லிட்டேன், நீங்கள் மனுவை கொடுங்க, நான் விசாரித்து மோசடியாக இருந்தால் அதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கிறேன். நடவடிக்கைன்றது மோசடி செய்தவர்களையும் பாதிக்கும், தீர்ப்பையும் பாதிக்கும். அதனால் இந்த தீர்ப்புன்றது இன்ட்ரிம் ஆர்டர் மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராட் விஷியேட் சாலுமேக்ஸ் நான் சொல்கிறேன் அந்த டாக்ட்ரினில் நாளைக்கு மோசடியாக தீர்ப்பு பெறப்பட்டது என்று தெரிந்தால் நீதிமன்றம் அதன் வித்ட்ரா பண்ணுறது கூட வாய்ப்புகள் உள்ளது.